எனக்கு அவன் கொல்லி வைப்பான்னு நினைச்சு எனக்கு என் புருஷன் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு சார். இப்படித்தான் நான் மறக்கிறேன். நைட்டும் படுத்தா காலைல படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது. என் சாமியை நாங்க பழங்க விடாம வச்சிருந்து போனே வரல. மறுபடியும் இந்திய நிலத்தில் எந்த ஒரு மண்ணிலும் நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பெருநிலம் இந்த தமிழர் மண். உலக வரலாற்றிலேயே தங்களது கொள்கைக்காக மாதத்தில் 30 நாட்களையும் கொண்டாடி தீர்க்கும் மாநிலம் இந்த தமிழ்நாடு. செப்டம்பர் மாதம் திராவிட சித்தாந்தத்தை நூற்றாண்டை கடந்தும் அடுத்த தலைமுறைக்கு பாய்ச்சுகிற பேரொளி பயணத்தின் ஒரு பகுதியாக திராவிட மாதம் என்றே கொண்டாடப்படுகிறது. இத்தகைய அறிவு வீச்சு கொண்ட பேரறிவார்ந்த பகுத்தறிவார்ந்த தமிழர் நிலத்தில் திராவிட மாதம் கொண்டாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த அதே செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நிகழ்ந்த பெருந்துயர நிகழ்வு எத்தனையோ ஏகடியங்களையும் கேள்விகளையும் முகத்தில் அறைந்து கொண்டே இருக்கின்றன. சுயமரியாதை இயக்கத்தால் அரசியல் மயப்படுத்தப்பட்ட லட்சோப லட்சம் திராவிட கொள்கை மறவர்கள் களமாடிய திராவிட சித்தாந்த தமிழ் மண்ணில்தான் அந்த வரலாற்று பேரவல துயரம் நிகழ்ந்தது. 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரூர் மாநகரில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவரான திரைப்பட நடிகர் விஜயை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 அப்பாவி தமிழர்கள் உயிரை இழந்திருக்கின்றனர். விஜயின் உரை வீச்சை கண்டு சிலிர்த்து போய் ஆர்ப்பரிக்க அல்ல, விஜயின் திரை முகத்தை நேரில் காணும் ஒற்றை ஆவலில்தான் அத்தனை ஜனமும் அங்கே திரண்டு போய் நின்றன. கரூரில் விஜய் பரப்புரை நிகழ்விடத்தில் 41 அப்பாவி மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது எப்படி? யார் முதன்மை குற்றவாளி, யார் கூட்டு குற்றவாளி என்றெல்லாம் தேநீர் கடை பெஞ்ச் முதல் உச்சநீதிமன்ற பெஞ்ச் வரை மயிர் பிளக்கச் செய்யும் விவாதங்கள் விண்ணை முட்டி நிற்கின்றன. தற்போது கரூர் துயரத்தை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிபிஐயின் இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்பதும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. இந்த விவாதங்கள், விதண்டாவாதங்கள், சாடல்கள், சந்தடி சாக்கு அரசியல் ஆட்டங்கள் அத்தனையும் ஒவ்வொரு நிமிடமும் புத்தம் புதியதாய் அரங்கேறிக் கொண்டிருக்க இந்த நிலத்தில் இப்படி ஒரு துயரம் நிகழ்ந்துவிட்டதே, இப்படி ஒரு இடி இழவு இந்த மண்ணில் விழ என்னதான் காரணம் என்பதை அறிய கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் உறவுகளை சந்திக்க நமது மின்னம்பலம் குழு திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் பயணித்தது. நமது இந்த பயணம் 41 பேர் எப்படி மரணித்து போனார்கள் என்பதை சொல்வதற்கு அல்ல, 41 பேர் யாரால் உயிரை தொலைத்தார்கள் என்பதை விசாரிக்கவும் அல்ல. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் திராவிடர் இயக்கம் பிறந்த காலந்தொட்டு விடிய விடிய மாநாடு நடத்திய மண். 3 நாட்கள் 4 நாட்கள் நடத்தப்பட்ட மாநாடுகளுக்கு குடும்பமாய் பல்லாயிரமாய் ஒன்று கூடி கலைந்த இந்த தமிழ் மண்ணில் எம்ஜிஆர், சிவாஜி என பல நட்சத்திரங்கள் பவனி வந்த இந்த திராவிடர் திருநாட்டில்தான் இன்றைக்கு அறிவின் உச்சத்தை தொட்ட அறிவியலின் பொற்காலத்தில் வாழும் சூழலில் திரைப்பட கதாநாயகன் விஜயை காணப்போய் 41 உயிர்கள் பறிபோயிருக்கிறதே. அப்படியானால் நம் மக்களின் சமூக முன்னேற்றம் எங்கே பின்தங்கி முடங்கி போய் கிடக்கிறது? பெருவீச்சாய் பெருக்கெடுத்து ஓடிய அறிவு சமூகம் எங்கே எப்படி முட்டுச்சந்தில் முரண்பட்டு இப்படி முண்டியடி கூட்டத்தில் சிக்கி 41 உயிர்களை காவு கொடுக்க என்ன காரணம் என்பதை தேடியே நமது மின்னம்பலம் குழு களத்தில் இறங்கியது. தொலைக்காட்சிகளில் கல்மனதையும் கரைய வைத்த கர்ப்பிணிகளின் கதறல் ஓலம் நிகழ்ந்த இடங்கள் இவைதான். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் எரியோடு பாகாநத்தம் அருகே உள்ள ஒத்தப்பட்டி இந்திரா நகரைச் சேர்ந்த தாமரை கண்ணன், திண்டுக்கல் மாவட்டம் குஜலியம்பாறை வட்டம் புளியம்பட்டி அருகே உள்ள வடக்கு தாளப்பட்டியை சேர்ந்த சங்கர் கணேஷ், இருவரது கர்ப்பிணி மனைவிகளின் அலறல் சப்தம் அன்று நம் நெஞ்சை பிளந்து கொண்டிருந்தது. மருமக மாசமா இருக்கு, அந்த பிள்ளை பிஎஸ்சி மைக்ரோ படிச்சிருக்கு, இந்த பிள்ளை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கு. எங்களோட தொழில் கூலி தொழில் தான் சார், பெரிய வருமானம் எனக்கு கிடையாது. எனக்கு வாடகை கொடுத்த சொந்த வீடு கிடையாது. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு பொண்டாட்டி மாசமா இருக்கு. இந்த மாதிரி நிற மாசம் கர்ப்பிணி பெண்ணை விட்டுட்டு எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாங்கள் அவனை நம்பிதான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களை இப்படி வந்து தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க சார்.
எங்களை இப்படி நடு வழியில் கொண்டு போய் வாடகை வீட்டில் தவிக்க விட்டுட்டு போவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சார். கூட்டம் போட்டு என் பையன் உயிர் போனதே எங்களுக்கு மிச்சமாகி போச்சு. எங்களுக்கு தெரியாமல் போயிட்டான் சார். தெரிஞ்சிருந்தா நாங்கள் அனுப்பியிருக்க மாட்டோம். நான் கொண்டு பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்வாதாரம் தெரிவிக்கணும் சார். ஆமாம், அந்த பிள்ளை என்னை நம்பி எங்கள் குடும்பத்தை சொல்லணும், இந்த பிள்ளையை நம்பி எங்களை நம்பி இருக்குது. எல்லாமே அவன் நம்பி தான் சரி இருக்கிறான். நான் வந்து நானும் ஒரு நாள் பண்ணி வேலைக்கு போவேன். எனக்கு பெருசாக வரும் வாரம் 2000 தான். இப்போ டெய்லர் வருமானம் தான், வாரம் 2000 தான் கிடையாது. அதுக்கு மேலே பெருசாக வருமானம் இல்லை. வேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அந்த அளவுக்கு அவனை கூட படிக்க வச்சோம் சார். நல்லா படிக்க வச்சு கடைசியில் எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற டயத்தில் போயிட்டா சார். என்னால் பார்க்க முடியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். ஒத்தப்பட்டி தாமரை கண்ணன் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். தாமரை கண்ணனின் ஒத்தப்பட்டி இந்திரா நகர் குடியிருப்பு முழுவதும் அருந்ததியர்கள் வாழ்கின்றனர். 70 குடும்பங்களை மட்டுமே கொண்ட இந்திரா நகர் குடியிருப்பில் முதுகலை பட்டதாரி பெண்கள் மட்டும் 7 பேர். காலந்தோறும் அரும்பாடுபட்டு பெற்று தந்த கல்வி உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்புகளிலும் அறிவு விளக்கேற்ற தவறவில்லைதான் என்பதை சொல்கிறது இந்திரா நகர். அதே நேரத்தில் பட்டம் படித்த தாமரை கண்ணனுக்கு உரிய வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் போனதால் தந்தை தாயுடன் கரூரில் ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் கூலி தொழிலாளியாக பணிக்கு போய் பரிதாபமாக உயிரை பறிகொடுத்திருக்கிறார். எனக்கு ஜீரணிக்கவே முடியல சார். வாழ்க்கையில் வந்து ஜீரணிக்கவே முடியல. எப்படித்தான் நான் மறக்கிறேன்னு நைட்டும் படுத்தா காலைல படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது. நான் இருக்கிறமா கவலைப்படாதம்மா ஆறுதல் சொன்னா சார். இப்போ வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை சார். சார் எனக்கு அவன் கொல்லி வைப்பான்னு நினைச்சு எனக்கு என் புருஷன் வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு சார். எங்களால் எதுவும் பண்ண முடியல சார். எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை பண்ணி 1 வருஷம் தான் சார் ஆகுது. 1 வருஷத்தில் அவனுக்கு எல்லா நல்ல காரியம் பண்ணி வச்சு கடைசியில் நான் கெட்ட காரியம் பண்ணுற மாதிரி என் சூழ்நிலை அமைச்சிச்சு சார். நாளைக்கு இந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறது? அவன் என்னென்ன கனவு கண்டிருப்பேன், அந்த அப்படி படிக்கணும் இப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். எல்லாமே மண்ணா போச்சு. ஏன்னா எங்களுக்கு இப்போ எனக்கு வயசு 47 ஆகி போச்சு சார். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இது வந்து ஏதோ அரசாங்கம் ஏதோ பார்த்து உதவி செஞ்சிச்சுன்னா அது ஒன்று போதும் சார். இத்தனை பட்டதாரி பெண்கள் படித்திருக்கும் பெண்களுக்கு அரசு தேர்வுகள் எழுத, குடிமைப் பணி தேர்வுகள் எழுத நாம் வழிகாட்ட முடியாமல் போயிருப்பது துயரம்தான். வடக்கு தாளப்பட்டி சங்கர் கணேஷ். இந்த மக்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு கிடைத்திருக்கிறது. ஆதி திராவிடர்கள் மட்டுமே வசிக்கும் இந்த கிராமமே அதிமுகவின் அதிதீவிர விசுவாசிகள்தான். ஏன், சங்கர் கணேஷும் அதிமுகவின் பூத் ஏஜென்ட்டாக இருந்தவர்தான். ஆனால் ரசிக மனோபாவமும் மனித உணர்வின் வெளிப்பாடுதானே. அப்படித்தான் விஜய் ரசிகரானார் சங்கர் கணேஷ். வேலைக்கு போறேன்ட்டு போய் விஜய் ரசிகர் கூட்டத்துக்கு போயிட்டாரு. அவர் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலைங்க. அவர் யார் எடுத்தாலும் வேற ஒரு ஆள் எடுத்து வெற்றின்னு சொல்லி ஒருத்தர் எடுத்தாப்புல. ஏப்பா இந்த செல்லுக்காரர் எங்கே போயிட்டாருன்னு கேட்டதுக்கு நான் செல்லு கீழே இருந்து எடுத்திருக்கேன், அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க ஒரு 5 பேர்த்த, யார் என்னாலும் தெரியல, நீங்கள் ஆம்புலன்ஸில் போய் பாருங்கள். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பூர் வந்து பார்த்த பின்னால தான் இவர் இறந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. இங்கே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் ஒரே பையன்தான். அந்த பையன்தான் எல்லாத்தையும் பார்க்கணும். வேற ஆதரவும் இல்லை. கரண்ட் வசதி கூட இந்த காலத்தில் கரண்ட் வசதி கூட இல்லாமல் இருக்கிறாங்க சார். இந்த வீட்டில் 2 பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களும் வெளியூர் வேணாம் போனாதான் வேலை. இப்போ அதுக்கும் வேலை இல்லை. இந்த குழந்தைகளை விட்டுட்டு போக முடியாது. 12வது படிச்சிருக்குது. அதுக்கு தந்தான வேலை மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவங்க பொழப்பு ஓட்டிக்குவாங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணிக்கணும். எங்களுக்கு ரைட்டு கூட இல்லை சாமி. அதை வாங்க கூட என் பயலுக்கு தெரியாம நாங்க வளர்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களை யாருன்னு மேல பார்க்க போறா, எடுக்க போறா. எனக்கு 1000 பேர் வந்தாலும் என் பையன் வந்து முன்னால நிக்கிறது மாதிரி இருக்குமா. ஆன்மீக அதீதத்தை போல ரசிக மனநிலை உச்சம் தொட்டு தாம் ரசிக்கிற நாயகனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் சங்கர் கணேஷ்கள் மரணிக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இது அரவக்குறிச்சி அருகே உள்ள தொக்குப்பட்டி கிராமம். பட்டப்படிப்பு முடித்த மாணவி அஜிதா சக மாணவிகளுடன் விஜய் எனும் சினிமா நட்சத்திரத்தை நேரில் பார்க்கும் உந்துதலில் போய் உயிரை தொலைத்திருக்கிறார். பெண்கள் படிக்க எத்தனையோ திட்டங்களை அரசு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது.
ஏட்டுச் சுரைக்காய் கதைக்கு உதவாது என்பதை மெய்ப்பிப்பது போல கூலிக்கு உழைக்கும் பிம்ப மாயைகளை கண்டே தீர வேண்டிய அரும்பொருளாய் எண்ணி பயணப்பட்டு போய் அஜிதாவின் உயிர் பறிபோயிருக்கிறது. இது ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கொல்லப்பட்டி என்னும் குக்கிராமம். என்ன மாற்றம் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது என 1000 கேள்விகள் எழுப்பும் அறிவிலி பதர்களுக்கு கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்டு போன இந்த கொல்லப்பட்டி மருமகள் பாத்திமா பானுதான் வாழும் மரண சாட்சி. மனைவி பாத்திமா பானுவின் துயரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட கணவர் பெயர் பிரபாகரன். அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அருந்ததியரும் ஆதி திராவிடரும் இணைந்து வாழும் கிராமம் கொல்லப்பட்டி. தம்பிக்கு பிறந்தநாள் 3ஆம் தேதி பிறந்தநாள் வருதுங்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கரூர் பள்ளப்பட்டி மாமியார் வீட்டில் போயிட்டு அவங்க வர சொல்லி நாங்கள் பார்த்துட்டு வீட்டில் வந்து அவங்க வந்து தீவிர விஜய் ஃபேன். அதனால் எங்களோட பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே போகும்போது நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இந்த காரணத்துக்காக நாங்கள் அங்கே பார்க்குறதுக்காக போய் நிற்கிறோம். 5 மணி ரேஞ்சுக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த வண்டி என்றாகும் போதே நாங்கள் விழுந்துடுறோம். அது விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னே தெரியல. அப்புறம் அவர் விஜய் வந்துட்டு போனது அதெல்லாம் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 11 மணி 10 ரேஞ்சில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வெறும் செருப்பு மட்டும்தான் இருக்குது. நான் இருக்கேங்கிறதே எனக்கே தெரியல. அப்படி எந்திரிச்சு பார்த்துட்டு சரி நம்ம இருக்கோம், எப்படி ஏதோ ஒரு பக்கம் இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மெதுவாக தேட ஆரம்பிக்கும் போது கடைசியாக ஜிஹெச்சில் இறந்த நிலையில் மார்ச்சுரியில் அவங்கள பார்க்குறேன். நான் தேடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டு கடைசியாக ஜிஹெச்சுக்கு போகும்போது அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகத்தில் தான் ஃபோட்டோ வச்சுட்டு மார்ச்சுரிக்கு போகிறேன். சரி, அவங்க அப்போ ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணணும் ட்ரை பண்ணும்போது என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இவங்க அங்கே வந்து என்னை தேடி தான் கண்டுபிடிக்கணும். மதங்களின் பெயரால் சக மனிதர்களை கூறு போட்டு ருசி பார்க்கும் குரூரர்களுக்கு இடையே கொல்லப்பட்டி அருந்ததியர் பகுதியே கொண்டாடி மெச்சிய மருமகளாக வாழ்ந்து மடிந்திருக்கிறார் பாத்திமா பானு. தமிழர்களுக்கு மதம் ஒரு பொருட்டே இல்லை என்பதை சொற்ப வாழ்வில் உரைத்துச் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் பாத்திமா பானு. வெள்ளக்கோவில் தீர்த்தம்பாளையம் தமிழகம் கல்வியை தருகிறது, வாழ்வாதாரத்தை உருவாக்கி தருகிறது, சுய வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது. இதற்கெல்லாம் சான்றாக இருந்தவர்தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தீர்த்தாம்பாளையம் மணிகண்டன். திரை நட்சத்திரம் என்ற ஒற்றை காரணத்துக்காகவே விஜயை அளவு கடந்து நேசித்தார். நண்பர்களுடன் விஜயை நேரில் கண்டுவிட கரூருக்கு போக மரணம் அவரை காவு கொண்டிருக்கிறது. காலையில் காலேஜுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க இங்கே தம்பி பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கு மொபைல் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் கொண்டு வந்து அங்கே காலேஜில் கொண்டு வந்து மொபைலை கொடுத்துட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு 11-12:30 தான் கிளம்புனாங்க. 11 மணிக்கு கிளம்புனாங்க. அப்புறமா லைவ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது லைனாக ஒவ்வொருத்தவங்க பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருப்பி இவருக்கு ஒரு 8:30 மணிலேருந்து சரி கூப்பிட்டு பார்க்கலாம், என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஃபோனும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணணும். ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாதிரி மணிகண்டனோட ஒய்ஃபான்னு கேட்டாங்க. ஆமாங்க, அவங்க என்னோட நேமு, அப்புறம் அவங்க அப்பா பேர், அவரோட வயசு இதெல்லாம் கேட்டாங்க. இந்த டீட்டெயிலாம் கேட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே ஜிஹெச்சுக்கு வாங்க, அவங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் அங்கே போனோம். அப்புறம் இடையில இன்னொருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி ஃபோட்டோ இருந்தால் காமிங்க, அவரோட ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க. ஃபோட்டோ காமிச்சோம். ஃபோட்டோ காமிக்கவும் உள்ளே வரும்போதே அவர் இல்லை, அவர் மூச்சு இல்லை, ஹாஸ்பிட்டல் வரும்போதே தவறிட்டாங்க, அதை மார்ச்சரி கொண்டு போயிட்டாங்க, நீங்கள் அங்கே மார்ச்சரியில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எஸ்ஆர்எம்லேருந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் எஜுகேஷன்ஸ் ஃபுல்லாக அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜ் வரைக்கும் உண்டான செலவு எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம், 2 குழந்தைங்களுக்குமே நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. மணிகண்டனின் மனைவி கல்லூரி பேராசிரியர். அவரது 2 பிள்ளைகளும் தனியார் பள்ளியில் படிக்கின்றனர். மணிகண்டன் மரணத்துக்கு ஆறுதல் சொன்ன தனியார் கல்வி நிறுவனம் இந்த 2 பிள்ளைகளையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிற மனிதாபிமானத்தை நாம் பார்த்தோம்.
வெள்ளக்கோவிலில் இருந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்குள் நுழைவதற்கு முன்னதாக வெற்றி கோனார் பாளையத்தின் ரேவதி வீட்டுக்கு போனோம். சரி, அதை பார்த்துட்டு நான் விஜய் நடிகரை பார்க்கணும், ஒரு ஆர்வம் எனக்கு, நான் நேர்லயே பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. போயிட்டு நடுவில் நின்றுட்டு கும்பலாக இருக்கும், வேண்டாம் அங்கே வேண்டாம், நான் போய் ஓரம் பண்ணிக்கலாம் ஒரு சந்துக்குள்ளே போய் நின்றுட்டேன். நான் 2 பேருமே போய் நின்னோம். இது பக்கத்தில் இங்கே நின்ன இதில் விஜய் மேலே ஏறுற டைமில் நல்லா அலை மோதி 4 பக்கம் அலை மோதி நான் இங்கே நிற்கிறேன், வீட்டில் இங்கே நிற்கிறாங்க. இங்கேருந்து தள்ளின வாக்கில் ஒரு மரம், மரத்தை விட்டுனா அப்படி போயிடுச்சு. அங்கே போனதே வாங்கன்னு கூப்பிட்டுச்சு என்னைய. நான் சரி வாரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப உங்காட்டி அந்த மரத்துக்கு இந்த பக்கத்தில் எண்ணெயை போட்டு கீழே அமுத்திட்டாங்க. இங்கிட்ட எழுந்திரிச்சு அப்புறம் 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அதுக்கு பிற்பாடு சரி நம்ம சம்சாரம் இங்கே தானே நின்றுச்சு, இங்கே போய் உட்காந்துருக்கோம், எப்படியும் போகணும், யார்கிட்டாச்சும் பேசு, நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அந்த எனக்கு போனே வரல. நானும் கரூர் ஊரை தேடி 8:30 மணிக்கு மேலே சரி காண மயக்கம் போட்டு விழுந்துருக்குமோ என்னமோ நிறுத்திக்கிட்டு போய் ஜிஹெச் போய் பார்க்குற 1 மணி நேரமாக ஆளை காணோம். அதுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் அம்மா எங்கப்பா அம்மா எங்கப்பான்னு கூட்டிகிட்டே அப்படி சரி ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் உள்ளே இருக்குமோ என்னமோ அப்படி நானும் தெம்பாக வந்தேன். வர கூட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு அப்படி என்னால் முடியல. கொண்டு உள்ளே போய் முதலே வச்சுட்டாங்க. வீட்டுக்கு கொடுமுடியின் ஆவுடையார் பாளையத்தில் சதீஷ்குமாரின் வீடு இது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த சதீஷ்குமாருக்கும் 2 பிள்ளைகள்தான். ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த குடும்பம். நமக்கு பேட்டி கொடுத்த கார்த்திகேயன் சகோதரர் சதீஷ்குமாரின் மனைவிக்காக ஊராட்சி உதவியாளர் பணியை எப்படியாவது வாங்கி தந்துவிட மனு கொடுக்க ஆட்சியர் அலுவலகம் செல்ல தயார் நிலையில் இருந்தார். வெள்ளக்கோவில் மணிகண்டன் குடும்பத்து பிள்ளைகளுக்கு மனிதாபிமானத்துடன் கல்வி செலவை ஏற்ற அந்த தனியார் நிறுவனத்தின் கண்களில் பக்கத்தில் உள்ள இந்த கொடுமுடி ஆதி திராவிடர் வீட்டு பிள்ளைகளின் ஏழ்மை வாழ்வு தென்படவே இல்லையா என்ற ஏக்க கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. அந்த ஒரு மனுஷன் தான், அந்த ஒரு மனுஷனை நம்பி இந்த 3 மக்கள். இனி அந்த 3 மக்களுக்கு வருமானம் என்ன, இனி என்ன கதைங்க? இது கரூர் அருகே உள்ள ஏமூர் கிராமம். ஏமூர் புதூர் ஆதி திராவிடர்கள் வாழும் கிராமம். போனோன்னா ஒரு 7:45 வேலை இருக்கு. பெரிய ஃபோன் பண்ணி அம்மா எங்கே பண்ணி மீட்டிங் போயிருக்காங்க. பெரிய ஆம்புலன்ஸில் நிறையா வண்டி போயிட்டு இருக்குது, அது என்னன்னு கேளப்பா அப்படின்னா. அப்புறம் சின்னவனுக்கு ஃபோன் அடிச்சு, என்ன கூட போயிருந்தியா, என்னடா அப்படின்னு கேட்டால் அம்மா உள்ளே இருக்கு, நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னா. அண்ணாவே பொண்ணு சத்த போறேன்னு போய் அம்மாட்ட போன போறேன்னு. அம்மா உள்ளதான் அந்த அம்மாவும் அந்த அம்மா 2 பேரும் உட்காந்துருக்காங்க, உள்ளது அங்கதான் இருக்காங்க அப்படின்னு. சரி நம்பிக்கை சரி இருப்பாங்கட்டு நானும் வந்துட்டேன். இங்கே ஊருக்குள்ள பார்க்கும்போது தான் வய இறந்து போயிட்டான்ட்டு எல்லாம் கிளம்பிச்சேன். கிளம்பி போல பெரிய சொல்லிட்டு பக்கத்தில் போனேன், இது மாதிரி கூட்டுக்காரன் இறந்து போச்சுன்னு சொல்லி உள்ள இருந்து ஃபோன் பண்ண வந்துச்சு. விஜய் கரூருக்கு வரேன்னு சொன்னாங்க, மீட்டிங் கூப்பிட்டாங்க. இது மாதிரி போனோம். இது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். கும்பல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தோம். இது சாயங்காலமாக தான் கும்பல் அதிகமாகிடுச்சு. இதில் தான் கும்பல் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கும்பல் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தொலைவி பார்த்தேன், அம்மாவுக்கு நானும் தனியாக வந்துட்டேன். அம்மா உள்ளுக்கு போயிட்டாங்க. நான் அப்புறம் பசங்க சைடில் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க கூட போய் அப்படியே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் டெம்போ கிட்ட வந்ததுக்கப்புறம் அம்மா தொலைவி பார்த்தாங்க, வராங்களா இல்லையான்னு. அதுக்கப்புறம் காணோம். கரூர் துயரத்தில் 5 உயிர்களை பறிகொடுத்த கிராமம்தான் இந்த ஏமூர். தற்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதே. அந்த வழக்கை தாக்கல் செய்தவர்களும் இந்த ஏமூர் செல்வராஜும் பன்னீர்செல்வமும் தான். தமிழகத்தின் ஓட்டு அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே டெம்போக்களில் ஆட்களை ஏற்றி பொதுக்கூட்டங்களுக்கு கூட்டம் சேர்ப்பது. அப்படித்தான் ஏமூரில் விஜயை பார்க்க உள்ளூர் தாவேக்க மற்றும் விஜய் ரசிகர்களால் கூட்டமாக டெம்போவில் அழைத்துச் செல்லப்பட்டோரில் அருக்காணி, சந்திரா,
பிரித்திக் உயிர்கள் பறி போயிருக்கின்றன. அப்போ இங்கே காமாண்டு போயிட்டாங்க. போவாண்டான்னு கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுக்கு. அக்கா சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அந்த அம்மாவோட பேசிட்டு இருந்தாங்க. சரி நிற்கிறான்ட்டு நானும் இருந்துட்டு அப்புறம் கடைசி 2 பேரும் போயிட்டு வரேங்க. சந்திராங்க போயிட்டு வரேங்க அப்படின்னு. சரி நானும் சரி 2 பேரும் போகிறாங்களே பக்கத்தில் எப்படி இடம் வந்துடுவாங்கன்ட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன். இதெல்லாம் விட்டுக்க மாட்டேன். நைட்டு 8:30 தானே தெரியும். வாட்ஸ்அப்பில் வந்த முன்னாடியும் தெரியும். அதுக்கடையில் எந்த மெசேஜோ ஃபோன் மெசேஜோ இது மாதிரி பேரே எதுக்கும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. வந்துடுவோன்ட்டு காலையில் ஒரு 4 இட்லி டிஃபன் சாப்பிட்டு போனாலும் சரி 12 மணி ஆச்சு. 2 மணி மீட்டிங் 12 மணின்னு சொன்னதுனால தான் நான் விட்டேன். இதே ஏமூரில் பிரியதர்ஷினி தனது மகள் தாரணிகாவுடன் கரூர் நெரிசலில் மூச்சடங்கி போனார். அடுத்ததாக கரூர் நகருக்குள் நுழைந்தோம். கரூரில் படித்துக் கொண்டிருந்த பணியில் இருந்தவர்கள் விஜய் என்னும் சினிமா நட்சத்திரத்தை நேரில் பார்க்க துடித்து போய் துடிப்பு அடங்கியவர்கள். இவர்களில் கிஷோர் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர். இதே போல கோகுலஸ்ரீ வருங்கால கணவர் ஆகாஷுடன் விஜயை பார்க்க போய் இணையராகவே இறந்து போயிருக்கின்றனர். கோகுலஸ்ரீயும் ஆகாஷும் வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள். சாதி மறுப்பு திருமணத்துக்கு இரு வீட்டாரும் ஒப்புக்கொண்டு அடுத்த மாதம் திருமணம் நிகழ இருந்த நிலையில் உயிரை இழந்திருக்கின்றனர். கரூர் வேலுசாமிபுரத்தில் சினிமா நட்சத்திர மாயை பிஞ்சு பிள்ளைகளையும் பறித்திருக்கிறது. விஜய் என்னும் திரைப்பட கதாநாயகனை பார்க்க தாயாருடன் போய் பரிதாபமாக மூச்சடங்கி மாண்டு போயிருக்கின்றனர். கரூர் வடிவழகன், ரவி கணேஷ் சினிமா நாயகன் விஜய் என்பதால் பார்க்க போய் மரணித்திருக்கின்றனர். இந்த பயணம் நமக்கு சொல்லியிருப்பது இவைகளைத்தான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உரிமை பெற்றுக் கொடுத்த நமது மூத்தவர்களின் அரசியல் தொண்டு அரை கிணறு கூட தாண்டவில்லை. அதை அதிதீவிரமாக முன்னெடுத்துச் செல்ல அரசும் இயக்கங்களும் அரசு சாரா நிறுவனங்களும் போர்க்கால அடிப்படையில் பணியாற்ற வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும், அறிவு இயக்கங்களுக்கும் மக்களுக்கும், அரசு சாரா இயக்கங்களுக்கும் மக்களுக்கும் இடையேயான நேரடி தொடர்பு என்பது சமூக வலைத்தளங்கள் வாழ்வியலின் அங்கமாகி போய்விட்ட இந்த காலத்தில் அருகிப் போய் கொண்டிருக்கிறது. பொய்மைகளும் கற்பிதங்களும் சமூக வலைத்தளங்களின் உயிர் மூச்சாக சுவாச காற்றாக இருக்கும் போது அதை உள்வாங்கும் சமூகத்துக்கும் அந்த பொய் மாயமாலங்களுக்கும் தான் சுவாசமாக இருக்கும். அப்படித்தான் ஊதி பெரிதாக்கப்படும் மாய பிம்பங்கள் அவர்களிடம் ஆழ படிந்து விடுகின்றன. கரூர் விஜய் கூட்ட நெரிசலின் துயரத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் சமூக பின்புலங்களுடன் பேசித்தான் ஆக வேண்டும் என்பதே நமது மின்னம்பலம் வேண்டுகோள். மாவட்டத்துக்கு என்னோட சங்கர் கணேசா மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.